இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நம்மிடம் இருப்பவை நம்முடையவைகளா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். Every man also to whom God hath given riches and wealth, and hath given him power to eat thereof, and to take his portion, and to rejoice in his labor. This is the gift of God. Ecclesiastes chapter 5 verse 19. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அங்கே இதை எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார், அதாவது ஒரு மனிதன் வைத்திருக்கிற செல்வங்கள் எல்லாமே அவன் அதை வச்சு சந்தோஷப்படட்டும் அப்படின்றதுக்காக தேவன் அனுமதித்திருக்கிற, அவனுக்கு கொடுத்திருக்கிற அனுக்கிரகம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நாம் இந்த நாட்களில் நம்மோடு இருக்கிறவைகள் நம்முடையவைகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நிறைய பேர் நினைக்கலாம், பிரதர் இது என்ன ஒரு கிறுக்குத்தனமான ஒரு டாபிக்கா இருக்கு, நம்ம கையில என்ன இருக்கோ அது நம்முடையது தானே, இதுல என்ன பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஒரு காரியத்தை யோசிக்கணும். ஒரு காரியம், ஒரு பொருள் என்னுடையது அப்படின்னா, நான் என் இஷ்டத்துக்கு நான் எங்க போறனோ அதை கொண்டு போகணும். ஆனால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும் சரி, அது என்ன மாதிரியான காரியம் நம்ம வச்சிருந்தாலும் சரி, நாம மரணத்திற்கு பின்பு அவைகளை கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது அப்படின்னு தான் பதில் வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு பெரிய மாவீரன், அவரு எல்லா நாடுகளையும் வென்ற பெரிய சக்கரவர்த்தி. அவர் தன்னுடைய மரணப்படுக்கையில் இருக்கும்போது தன்னுடைய தளபதிகளை கூப்பிட்டு அவர் கடைசியாக சொன்ன சில காரியங்கள்ல ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அதாவது அவர் சவப்பட்டியை கடைசி இறுதி சடங்குக்காக கொண்டு போறப்போ, என்னுடைய கைகள் ரெண்டையும் பெட்டிக்கு வெளியில தெரிகிற மாதிரி, அதாவது என் கைகளில் ஒன்றுமில்லை அப்படின்ற மாதிரி திறந்த நிலையில என் கைகளை வைங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய இறுதி சடங்கை செய்ய சொன்னதாக நம்ம வாசிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், எதுக்காக அப்படின்னா, அவர் என்ன உலகத்துக்கு சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தையே நான் போர்ல வென்றெடுத்த வீரன், எனக்கு எல்லா நாடுகளும் என்னுடையவை, அதில் இருக்கிற செல்வங்கள் எல்லாம் என்னுடையதுதான். ஆனால் நான் மரணம் அடைந்து இந்த உலகத்தை விட்டு போறப்போ இங்க இருந்து ஒரு துரும்ப கூட என்னால கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு பெரிய உண்மையைத்தான் இந்த உலகத்துக்கு அவர் சொல்றதுக்காக இந்த காரியங்களை தன்னுடைய இறுதி சடங்குல செய்யுமாறு சொன்னார். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இது நமக்கு தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னதான் அதிகாரத்துல, பணபலத்துல, படைபலத்துல, இப்படி என்ன காரியம் இருந்தாலும் சரி, நாம இந்த உலகத்தை விட்டு போறப்போ இங்க இருந்து எதையுமே கொண்டு போக முடியாது. அதாவது இந்த இடத்துல என்ன எழுதி நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, தேவன் ஒரு மனுஷனுக்கு அவன் வைத்திருக்கிற, அவன் சம்பாதித்திருக்கிற அந்த சொத்தாகட்டும், அந்த ஆஸ்தியாகட்டும், எதுனாலும் சரி, தேவன் கொடுத்திருக்கிறது எதற்காக அப்படின்னா, அதுல அவன் உரிமை பாராட்டலாம், அதுல அவன் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்றது அவனை சார்ந்த காரியம் கிடையாது. தேவன் அந்த அதிகாரத்தை அவனுக்கு அனுக்கிரகமாக கொடுத்திருக்கிறார். இதைத்தான் இந்த இடத்துல நாம வாசிக்கிறோம். இதுல இருந்து தெளிவா நம்ம கத்துக்கலாம், நம்முடையவைகள் எதுவுமே நம்ம சொந்த பொருள் கிடையாது, மாறாக தேவனாலே நமக்கு தரப்பட்டது. இது நமக்கு எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம நிறைய நேரத்துல இன்னைக்கு உலக பொருள்களால அநேக ஆசீர்வாதங்கள் உடையவர்களா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியத்துல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது இல்லாதவங்களை நம்ம பார்க்கிற பார்வை எப்படி இருக்கிறது? அநேக நேரத்தில் இல்லாதவங்களை நம்ம ஒரு ஏளனமா, ஒன்னும் இல்லாம ஒரு அலட்சியமா பார்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம காணப்படுறோம். என கண்மானவர்களே, நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே தேவன் எனக்கு தந்த அனுக்கிரகத்துல ஒண்ணு. இதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. அதாவது நம்மளிடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்றத நம்ம எங்க தெளிவா பார்க்கலாம் அப்படின்னா, யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அங்க இயேசு கிறிஸ்து பிலாத்து முன்னாடி நின்று அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகுது. அப்போ பிலாத்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய அதிகார பலத்தை
தான் எப்படிப்பட்ட ஒரு பெரிய கிங் மேக்கரா இருக்குன்றத இயேசு இடத்துல காண்பிக்கிறதற்காக அவர் சொல்ற வார்த்தை நம்ம நல்லா பார்க்கணும். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீ இந்த இடத்துல நிக்கிற, உன்னைய விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, உன்னைய மரணத்திற்குள்ளாக மரண தண்டம் கொடுக்கிறதற்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. நம்ம இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட பதில நம்ம பார்க்கணும். தெளிவாக சொல்லுகிறார், அதாவது பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய, அதாவது தேவனிடத்திலிருந்து என் பிதாவினிடத்திலிருந்து உனக்கு வழங்கப்பட்டால் ஒழிய நீ ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு ஆணித்தரமாக தெளிவாக அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பதிலளிக்கிறார். இதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னதான் அதிகாரம் உடையவனா இருந்தாலும் சரி, அந்த நாட்டினுடைய அதிபதியாகவே இருந்தாலும் சரி, தேவன் தராத ஒன்றை நீ பேச முடியாது, அதை செய்ய முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இது நம்ம எத்தனை பேருக்கு விளங்குது? அதாவது இன்னைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான காரியத்துல நான் இருக்கிறேன், என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இம்மிடியேட்டா நினைக்கிறோம், இது என்னுடைய கையின் பிரயாசம், இது என்னுடைய அறிவினால நான் சம்பாதிச்சது, இன்னும் ஏதேதோ கணக்கு சொல்றோம், என் மூதாதையர்கள் தந்தது, இப்படின்னு நிறைய விஷயத்துல நம்ம நம்மளுடைய செல்ஃப்ல தான் ஓடிட்டு இருக்கோம். மாறாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், என்னிடத்தில் இருக்கிற எல்லாமே இந்த நாட்களில், நான் இந்த பூமியில தங்க போகிற இந்த கொஞ்ச நாட்களில் நான் சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக தேவன் எனக்கு தந்த அதிகாரம், அது அவருடைய அனுக்கிரகம். இதை நம்ம எப்போ புரிந்து செயல்படுகிறோமோ அப்போ எல்லா மகிமையையும் தேவனுக்கு செலுத்துவோம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது அப்படின்னு நாங்க வேதத்துல தெளிவா வாசிக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் அநேக நேரத்துல இந்த பூமிக்குள்ள ஆசீர்வாதங்களை நாங்க நினைக்கிறோம் எங்களால, எங்களுக்கானது அப்படின்னு. அப்பா, அந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ள இருந்து எடுக்கப்படட்டும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த காரியத்துல நாங்க எப்போது ஜாக்கிரதையோடு இருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா நன்மைகளும் தேவனிடத்திலிருந்து தான் எங்களுக்கு வருது அப்படின்றத ஒரு நாள் நாங்க மறந்து போகாமல் இருக்க ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.